வணக்கம். திருமதி அல்போன்சா குழுவினர், நம் பங்கின் செசிலியாக்கள். பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும், என் உள்ளம் உன்னொளி பெற வேண்டும், புது பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும், வாழ்வின் தடைகளை தாண்டி எழும் புது பார்வை பெற வேண்டும், வாழ்வின் தடைகளை தாண்டி எழும் புது பார்வை பெற வேண்டும், நாளும் பிறக்கும் உன் வழியை காணும் பார்வை தர வேண்டும், நாளும் பிறக்கும் உன் வழியை காணும் பார்வை தர வேண்டும், உன்னாலே எல்லாமுமே ஆகும் நிலை வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும், பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும், என் உள்ளம் உன்னொளி பெற வேண்டும், புது பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும். வரவேற்புரை திரு ஜான் கென்னடி, பங்கு பேரவை துணைத் தலைவர். இந்த தந்தை அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள், இன்றைய தினம் முதியோர்களை சிறப்பிக்கும் விதமாக விழா நடத்த வேண்டும், அதில் நீங்கள் வரவேற்புரை சொல்ல வேண்டும் என்று. நான் இங்கு வந்த பிறகு பார்த்தால் எல்லாமே யூத்தாக தெரிகிறது, இளைஞர்களாக தெரிகிறது. அதனால் இந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்தா வயசானவங்களை போட்டிருக்காங்க, ஆனால் அந்த மாதிரி எல்லாரும் இல்லை. இருந்தாலும் கூட மூத்த இளைஞர்களாக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட மூத்த இளைஞர்களுக்கான ஒரு விழா, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விழா. இந்த விழாவை தந்தை அவர்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களை, இந்த பங்கு தந்தை அவர்களை, பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்களை உங்கள் அனைவர் பெயராலும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். அடுத்ததாக நமது பங்கிலே பணி செய்கின்ற தலைமை அருட்சகோதரி அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த பொன்னான விழாவிலே கலந்து கொள்வதற்கு மிகுந்த மனமகிழ்ச்சியோடு வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த மண்ணோடும் மக்களோடும் இணைந்து வாழுகின்ற இந்த அருட்சகோதரி அவர்களை உங்கள் அனைவர் பெயராலும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். அடுத்ததாக இன்னும் ஒரு அருட்சகோதரி அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் உங்கள் அனைவர் பெயராலும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். மேலும் இந்த விழாவிலே தந்தையினுடைய அழைப்பையும் பங்கினுடைய அழைப்பையும் ஏற்று இங்கு மிகுந்த இளமை துடிப்போடு இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மூத்த இளைஞர்களாகிய உங்களையும் உங்கள் அனைவரையும், பங்கு மக்கள் அனைவரையும், பங்கு பேரவை, அன்பிய ஒருங்கிணையம் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக குழு நடனம், நம் பங்கு மொட்டுக்கள்.
ஓடும் நாடா பரலோகம் அதுக்கு பேரா இப்போது விளையாட்டு போட்டி நடைபெற இருக்கின்றது. ஆர்வமுள்ள நம் அன்பர்கள் கதாநாயகர்கள், இன்றைய கதாநாயகர்கள் இங்கு ஸ்டேஜில் வர அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் எல்லாம் இப்போ வந்து பெரிய ஆட்கள் இல்லை, ஒரு 6வது 7வது படிக்க மாதிரி நினச்சிவிடுங்க. நம்ம முழு நாளாக ஸ்கூலில் படிக்கும்போது விளையாட்டு போட்டி நடத்துவாங்கல்ல, அதில் நீங்கள் எல்லாம் விளையாடுற ஒரு சின்ன விளையாட்டு தான். அதில் எல்லாரும் வாங்க. எங்கே அந்த குழுவில் உள்ளவங்க உங்களுக்கு ட்ரையல் காட்டுவாங்க. அந்த பக்கம் வலது பக்கம் மெதுவா பாட்டு போட இல்லை, நில்லுங்க. பாட்டு சவுண்டை ப்ளே பண்ணுங்க. ஆடி தான் நடக்கணும், சரியா? ஆடி நடங்க. ஆடணும். எங்க கூட ஆடுங்க, அவங்க கூட ஆடுங்க. பாட்டி கெழுத்தல குறையிட்டு ஆடுங்க. வாங்க ட்ரையல் மற்ற கைதட்டலாம். நீங்க கைதட்டுங்க உங்க ஆட்கள். நீங்க ஆடுங்க, நீங்க ஆடி நடங்க. முதல் பரிசு யாருக்குன்னு பாப்போம். முதல் பரிசு இப்ப யார் அவுட் ஆகுறாங்கன்னு பாப்போம். இங்க ஒரு சேரு சுத்தி தான் வரணும். இந்த போட்டியில முதல் பரிசு இப்ப யாருக்கு? அவங்களுக்கு, அப்படித்தானே? ஓட்டத்துல முதல் பரிசு யாருக்கு கொடுப்பீங்க? முதல்ல வரவங்களுக்கு தானே முதல் பரிசு கொடுப்பீங்க, அப்படித்தானே? அப்ப முதல் பரிசு யாருக்கு? அவங்களுக்கு தானே? ஜோரா கைத்தட்டுங்க. வாழ்த்துக்கள். அப்போ சரியா? நீங்க பைய உங்க இடத்துக்கு போகலாம். நீங்க எழும்புங்க. போகலாம். நீங்க சேர் தொடவே கூடாது. ஓடுறவங்க சேர் தொட கூடாது. ஃபாஸ்டா ஓடுங்க. ஃபாஸ்டா டீச்சர், ஃபாஸ்டா. அடி போடாங்க மடியில. ரெண்டாவது பரிசு ஜோரா கைத்தட்டுங்க. அடுத்தது போடுங்க. ஸ்டெப் கைதட்டோட ஸ்டெப்.
இடத்துக்கு சேருக்கு எவ்வளோ அடி போடுறாங்க பார்த்தீங்களா, ஒரு சேருக்கு பார்த்தீங்களா? வெரி குட். ஆம், எழும்புங்க எழும்புங்க. ஆம், ஓடுங்க, டயர்ட் ஆகியாச்சா? ஃபாஸ்டா. பெருமை பேச்செல்லாம் பழிக்காதுடா. எங்கள் யூத்து பாட்டுக்கு ப்ரைஸு போச்சு பார்த்தீங்களா, ஏமாற்றி போட்டாங்க. அடுத்தது பிளே த சாங். இருக்கும் வரைக்கும் அன்ப தருவான், உள்மேல் பூவாக வந்தாரையா, நியாயம் தீர்க்க வருவாரடா. வெரி குட். கைத்தட்டி அவங்களை அனுப்பி வைப்போம், அப்படித்தானா? பாட்ட போடு. இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும். எவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? வெரி குட். கைத்தட்டி அனுப்பி வைப்போம், வாழ்த்துக்கள். அடுத்தது சேர சுருக்க கூடாது. எல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோற்கல. என் ஜெபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோற்கல. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியா மாறும், அதையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். கண்ணாடி பாட்டுக்கு பிரைஸ் போச்சு. அவங்க ஒரு சேர் கொடுங்க. சேர். விடையாக மாறி போகும், அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். வாய்ப்பா வருது பார்த்தீங்களாங்க. போட்டு 4 பேர். எழும்புங்க பார்ப்போம். நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும், இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும், இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும். Bye.
எதிரியும் இல்ல கட்டி அணைச்சி தாங்கி சுமக்க தேடி வந்தாரையா. நல்ல செய்திய நெஞ்சுக்குள்ள ஏத்திக்கோ, தேடி வந்தவரை salute பண்ணி ஏத்துக்கோ, தோளில் சாய்ந்து அட்டை சட்டி. பட்டதோராகுனா, நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும். அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும். அவன் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு தன்னை நானே நான். வெரி குட். விளையாட்டிலே வெற்றி பெற்ற 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். அவர்களுக்கு ஒரு சிறிய பரிசை கொடுத்து நாம் பாராட்டுவோம். முதல் பரிசு ஒரு கைத்தட்டுங்க, அப்படிதானா? இரண்டாம் பரிசு குட். மிக்ஸ் பண்ணி வரலாம். சரி, இங்கே 4 அங்கே 4 வந்தாலும் ஓகே தான். யார் வந்தாலும் பெண்கள் இதில் விளையாட்டில் சேராதவங்க அடுத்த ஆள் வரலாம். சரி, இந்த விளையாட்டு என்ன தெரியுமா? சிம்பிள் விளையாட்டு. பார்த்துடுங்க. பலூன் நான் என்ன செய்யணும்? ஓடி போய் அங்கே வச்சுட்டு உட்காந்து உடைக்கணும். சரியா? இப்படி வச்சுட்டு உடைச்சா உடையும். சரியா? அடுத்தது என்ன செய்யணும்? கொண்டு வந்து அடுத்த பலூன் வாங்கணும். உடைச்சிட்டு யார் இங்கே வந்து நிற்கிறாங்களோ அவங்க தான் முதல் பரிசு. சரிதானா? சரிதானா? அப்போ ஆளுக்கு எக்ஸ்ட்ரா பலூன் 2 ரெடியாக நிற்குது இல்லையா? ரெடி தானே? விளையாட்டு தொடங்கிடலாம் இல்லையா? நீங்கள் கை தட்டணும் இவங்களுக்கு. ரெடியா? 1 2 3. ஃபர்ஸ்ட் செகண்ட். வெரி குட். கிறிஸ்மஸ் பட்டாசு நல்லா வெடிச்சாங்களா? கிறிஸ்மஸ் பட்டாசு நல்லா வெடிச்சாங்களா? வெடிச்சாங்களா? அப்போ ஜோரா கை தட்டுங்க. வெரி குட். சிரிச்சிட்டே வாங்கண்ணா. இரண்டாவது பரிசு. குட். விளையாட்டில் பங்கெடுத்தவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள். ஜோரா ஒரு கைத்தட்டி வாழ்த்து சொல்லிடுவோம். வெரி குட். குறுநாடகம் திருமதி வசந்தா மேரி குழுவினர் நம் பங்கின் அரசிகள். இன்னைக்கு நவம்பர் 23, நாளைக்கு 24. 2020, 2021, 2022, 2023, 2024 5 வருஷம் ஆகுது என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கழிஞ்சு. கடவுள் எல்லா சந்தோஷத்தையும் தந்தார். ஆனால் ஒரு குழந்தை செல்வத்தை மட்டும் கடவுள் தரல எங்கள் குடும்பத்துக்கு. அது எங்களுக்கு கவலை அளிக்கிறது. வானத்தில் விண்மீன்களை படைச்சி அழகு பார்த்த கடவுள், கடலில் மீன்களை உருவாக்கி அழகு பார்த்த கடவுள், செடியில் பூக்களை மலர வச்சு அழகு பார்த்த கடவுள் எங்கள் குடும்பத்தில் மட்டும் ஒரு குழந்தை செல்வத்தை தந்து எங்களுக்கு நாங்கள் அழகு பார்க்குறவங்க வைக்கணும். அதுதான் எங்களுக்கு வேண்டுதல். இறைவா, எங்கள் குடும்பத்துக்கு அந்த மகிழ்ச்சியை தாருங்கப்பா, நாங்கள் வேண்டுதலோடு கேட்டுக்கிறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க மக்களே, நல்லா இருங்க. நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போய் திருப்பலியில் பங்கெடுத்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும். அதன் பிறகு நம்ம பங்கு சாமியாரை சந்தித்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பிள்ளைக்கு அம்மா வீட்டில் போய் அவங்க பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். வாங்கிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து இங்கே வாரத்துக்கு முன்னால் நான் மத்தியானம் என்ன செய்வேன், மத்தியானம் அழகாக சமைச்சி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றபடியாக நான் வச்சுருப்பேன். சந்தோஷமாக எல்லாரும் சாப்பிடலாம். சரியா? அன்பளிப்பு. என்னோட அன்பான ஒரு பரிசு. ரொம்ப சந்தோஷம்மா. போயிட்டாரன்.
அம்மா வந்துட்டா, இனிப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மா, சாப்பிடுங்க. சரி மக்களே, சந்தோஷமா இருக்கு. அம்மா எங்கள் திருமண நாள் ஞாபகமாக உங்களுக்கு நினைவு பரிசு கொண்டு வந்துருக்கோம்மா, வாங்கிக்கோங்க. சரி மக்களே. சரி சேர்ந்து சாப்பிடுங்க. சுனிதா, சுனிதா, வீட்டில் என்ன கலகலப்பா இருக்கு? என்ன விசேஷம்? இப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்க? இன்னும் எங்களோட கல்யாண நாள், அதான் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஸ்வீட் சாப்பிட்டு இருக்கோம். வாங்க நீங்களும் சாப்பிடுங்க. பிள்ளை, நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. தாராளமா கேட்கலாம். உங்க குடும்பத்துல இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, எதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சுக்கிடலாமா? ஓ சொல்லாமே. அடுத்தது பிள்ளை, உன் மாமியார் எப்படி, நல்லா பாக்கியாங்களா? என்னோட மாமி என்னோட மாமி கிடையாது, எனக்கு கிடைச்ச அம்மா மாதிரி தான். என் அம்மா எப்படி என்ன பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் என்னை பார்த்துக்கிறாங்க. எனக்கு அம்மா வீட்டில் நான் எப்படி இருப்பேனோ அதே சந்தோஷத்தோடு இங்கே இருக்கேன். எந்த குறை இருந்தாலும் அதை வெளியே யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம சொல்லி புரிய வச்சு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. எனக்கு அவங்க மாமியாக கிடைச்சது என்னோட கடவுள் கொடுத்த பெரிய வரமாக நினச்சிட்டு இருக்கேன். மருமகள் எப்படி? மருமகளை பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பிள்ளை எனக்கு மருமகளாக வந்தது. எனக்கு மருமக கிடையாது, மக மாதிரி. எப்படின்னா குடும்பத்தில் எல்லா காரியங்களையும் நல்ல சிறப்பாக பொறுப்பாக நல்ல காரியங்களும் ஒவ்வொரு காரியங்களையும் யோசித்து பண்ணுவா. அது கூட ஆரோக்கியமான உணவு சமைப்பதாக இருந்தாலும் சரி, சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பு போடுறது. அதை விட எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் என்னை பக்கத்தில் இருந்து பார்க்குறது எனக்கு சொந்த பிள்ளை மாதிரி. அப்படி நல்ல பொறுப்பான ஒரு பிள்ளை அவள் கிடைச்சது எனக்கு எங்களுக்கு பெரிய ஒரு வர மாதிரி. நல்ல ஒரு பிள்ளை எங்களுக்கு திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் கடவுள் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை மட்டும்தான் தரணும், அதுக்காக தான் நாங்கள் கேட்டுருக்கோம். சந்துரு, நீ என்ன நினைக்கிறாய்? என் அம்மாவும் மனைவியும் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. நான் வேலைக்கு போனால் நல்ல மகிழ்ச்சியாக போவேன். பாஸ் என்ன பாராட்டுறாங்க. உடன் பணியாளர்களும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இரவு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஜபித்து நல்லா வாழ்கிறோம். உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணியது. எங்களுக்கு அந்த குறை தெரியாமல் தான் எங்கள் அத்தை பார்த்துக்கிறாங்க. யாராவது ஏதாவது குறையா சொன்னால் கூட எந்த இடத்தையுமே அவங்க விட்டு கொடுத்தது கிடையாது. அதுக்கு நான் மனவேதனைப்பட்டு இருந்தால் கூட அவங்க எனக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான சாப்பாடு முறைகள் சொல்லி கொடுத்து உடல் பயிற்சி செய்யறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. மருத்துவ ஆலோசனையும் வாங்கி பயன்பெற்றுட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே கடவுள் மேல் நம்பிக்கை வச்சு கடவுள்கிட்ட வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கடவுள் வேண்டுதல் நிறைவேற்ற நம்பிக்கையோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். மருத்துவமனைக்கு சென்று ஒரு குழந்தை பாக்கியத்தை பார்க்க வேண்டியதானே? அது முயற்சி செய்து வருகிறோம். அது ஒன்று கிடைச்சா நல்லது. அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். தந்தையும் தாயும் குடும்பத்திலே சிந்தை ஒன்றாகிட அருள் புரியும். தந்தையும் தாயும் குடும்பத்திலே சிந்தை ஒன்றாகிட அருள் புரியும்.
புரியும். பிள்ளைகள் பெற்றார் பாசத்திலே பிணக்குகள் தீர்ந்திட அருள் புரியும். பிணக்குகள் தீர்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். சுறுசுறுப்பு தேவையில்லை, சொந்த மகன் அணைப்பு போதும். பெரும் சுகங்கள் இழந்திட்டாலும் பெற்ற மகள் பாசம் போதும். இல்லங்கள் அல்ல தேவை, இதயங்கள் மட்டும் தேவை. பல்வேறாம் ஆசை இல்லை, பாசம்தான் ஒற்றை ஆசை. சில்லறைகள் தேவையில்லை, சிரித்தணைக்கும் நெஞ்சம் போதும். நெல் உணவும் தேவையில்லை, நேய மக்கள் அன்பே போதும். அலைபேசி வலைதளங்கள் அரை வசதி தேவையில்லை. இலையிட்டிங்கு உண்ணும் போது மக்கள் இருந்தால் போதும். மலை போன்ற வசதியோடு மாளிகையில் வாழ வேண்டாம். தொலைதூரம் பிரியா மக்கள் துய அன்பு சிறையே போதும். சுறுசுறுப்பு தேவையில்லை, சொந்த மகன் அணைப்பு போதும். பெரும் சுகங்கள் இழந்திட்டாலும் பெற்ற மகள் பாசம் போதும். அறுசுவைகள் தேவையில்லை, அன்பு சுவை மட்டும் போதும். மறுபிறப்பும் தேவையில்லை, மரிக்கும் மனிதம் வேண்டும். இவன் பெற்றோரின் பாசக்குரல். திரும்பவும் விளையாட்டுப் போட்டி. விளையாட்டுப் போட்டிக்கு ஆர்வமுள்ளவர்கள் ஸ்டேஜுக்கு வர அன்போடு அழைக்கின்றோம். சரிதானா? வச்சிடுங்க. வெயிட்டாக இருக்குது. இந்த பிள்ளை நல்ல வெயிட் ஆகும். நல்லா சாப்பிட்டு கொழு கொள்ளா இருக்குது. நாஞ்சில் பால் குடிச்சு நல்ல வெயிட்டாக இருக்குது. சரியா? நீங்கள் தூக்கி அங்கே கொடுக்கணும். நீ இப்படி இங்கே வாங்கி அடுத்த கொடுக்கணும். சரிதானே? வச்சிடுங்க. பத்திரமா வச்சிடுங்க. பொண்ணு போல பார்த்துடணும். சரியா? பாட்டு ஆஃப் பண்ணோட உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் வெளியெல்லாம் போக வேண்டாம். நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அதை சொல்லிட்டு அதை பண்ணிட்டு நீங்கள் கீழே இறங்கி பண்ணால் போதும். சரிதானே? ஓகே. பாட்டு போடலாம். சவுண்டு நல்ல கணக்கம். பிள்ளை நல்ல வெயிட். இது ஒரு ட்ரையல். இப்போ யாரு கையில் இருக்குது பிள்ளை? நம்ம 25 வயசான ஒரு யூத்து கையில் இருக்குது. அப்படி தானே? நீங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் ஏதாவது நான் இப்போ சொல்லுவேன். இப்போ இவங்களுக்கு என்ன இது கொடுக்கலாம்? பாட்டு பாட சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பிள்ளை என் கையில் தந்து அவங்க கையில் கொடுத்துட்டு ஒரு பாட்டை பாடிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணி அங்கே போயிடலாம். இதுதான் இவங்க செய்ய வேண்டிய வேலை. சரிதானா? இப்போ ட்ரையல் முடிஞ்சு. இப்போ நீங்கள் போக வேண்டாம். அவங்க பாட்டு சொன்னாங்க, என்ன கொஞ்சம் கழித்து டான்ஸு சொல்லுவாங்க, வேறு ஏதாவது சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. நேயர் விருப்பம் நான் கேட்டுருவேன். சரியா? சரி, போட்டு பாட்டு போடுங்க. பிள்ளை பாவம். பிள்ளை கொடுங்க. பிள்ளை வலிக்க போகுது. ஐயோ பிள்ளை பாவம். வசமா மாட்டினாங்க. அப்படிதானே? நான் பெரிய லிஸ்ட் எழுதிட்டு வந்திருக்கேன். பிள்ளை அங்க மெதுவா கொடுங்க. நீங்க மெதுவா எழுப்பி வாங்க.
சரி கொஞ்சம் நெருக்கி போட்டுடுங்க. எனக்கு இவங்களை பற்றி தெரியாது, தெரிஞ்சு நானே சொல்லிடுவேன். கொஞ்சம் முன்ன வாங்க. ஆ, உங்களுக்கு எந்த ஊர்? அம்மா வீடு எங்க? பக்கம் தங்க தானா? ஒரு கார்லெஸ் மைக்கு, ஒரு கார்லெஸ் மைக்கு. ஆ, வெரி குட். உங்களுக்கு மருமக உண்டா? மைக்கில் உண்டு. எத்தனை மருமக உண்டு? 2 மருமவா. 2 மருமக உண்டு, அப்படிதானே? வெரி குட். உங்களுக்கு மருமகள் நல்லா பிடிக்குமா? போய் சொல்லோட மருமகள் நல்லா பார்ப்பாங்களா? மருமகளை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? நல்லா பார்ப்பாங்க, அப்படிதானே? சரி, அப்போ இது முதல் சான்ஸ்ல நேயர் விருப்பமே விட்டுருவோம், அடுத்த முறைப்போம். அப்போ இவங்களுக்கு என்னதை கொடுக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். டான்ஸா பாட்டா? இப்போ 2 ஆப்ஷன் வந்துட்டு, டான்ஸா பாட்டா? பாட்டு. அந்த மைக் நல்ல சவுண்டில் இதே வச்சு பாடுங்க. ஒரு பாட்டு அவங்க பாடுவாங்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீர் வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீர் வாழ்க. இவ்வளவு சூப்பரா பாடுறாங்க. பெரிய கோரிக்கை செலக்டட், அப்படிதானே? நல்லா கை தட்டுங்க, வாழ்த்துக்கள். சரி, பாட்டை போடுங்க. போட்டு போட்டு நீங்க நீங்க எங்க எங்க ஆமா, நீங்க தான் பாட்டு உங்க கையில் நின்றுட்டு பிள்ளை எங்க கொடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்க, எங்க போறாங்க? உங்க அம்மா வீடு எங்க? கண்ணுமாமூடு, கேரளா பக்கத்தில், அப்படிதானே? உங்க மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா? அரேஞ்சு மேரேஜ், அப்படிதானே? சரி, உங்க வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட நல்ல பாசமா இருப்பாங்களா? நல்ல பாசமா இருப்பார், அப்படிதானே? நல்ல பாசமா இருக்கு. உங்களை அடிச்சதே கிடையாது, திட்டுனதே கிடையாது, அப்படிதானே? சரி, உங்க வீட்டுக்காரர் உங்களை ஃபஸ்ட்டு இந்த வீட்டு உங்களை கல்யாணத்துக்கு பார்க்க வந்திருப்பார், அப்படிதானே? வீட்டு பார்க்க வந்தாரா பார்க்க வரலையா? பார்க்க வந்தார் இல்லையா? அவர் பார்க்க வரும்போது நீங்களும் அவரை பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்த்தீங்களா பார்க்க இல்லையா? அதை பார்த்ததவருக்கு நடிச்சு காட்டுங்க பார்ப்போம். நடிச்சு காட்டுங்க. எங்க காட்டுனீங்க? காட்டுனாங்களா? ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆம்பளை அடிச்சு போடுவாங்க. எனக்கு புரியவே இல்லை, உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க நடிச்சு காட்டுங்க வந்து. சரி, கை தட்டி அனுப்பி விட்டுறோம், பாவம், அப்படிதானே? சரி. பாடணும், பாடுறீங்களா? அவங்க ஆசைப்படுறாங்க, ஒரு பாட்டு 2 லைன் பாடிடுங்க. கலைமான்கள் நேரோடை தேடும் எந்த நிதயம் இறைவனை நாடும் உள்ளத்தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும்? மான்கள் நேரோடை தேடும் எந்த நிதயம் இறைவனை நாடும். வெரி குட், நீங்களும் செலக்டட் கோயருக்கு. சரியா?
உங்கள் அன்பி ஆண்டு விழாவுக்கு நீங்கள் பாடுறீங்க. சரியா? வாழ்த்துக்கள். பாட்டு. உங்கள் பேர் என்ன? சுசீலாபாய். நல்ல பேர் சுசீலாபாய். நல்லா பாடுவாங்க அப்படிதானே? சுசீலா பாட்டு நல்லா பிடிக்குமா? சரி, மைக்கை பக்கத்தில் வச்சுடுங்க. உங்களுக்கு படம் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? படம் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டீங்க? படமே பார்த்ததில்லை. பொய் சொல்லாதுங்க. உண்மை. பேப்பர் நல்லா படிப்பீங்க அப்படிதானே? வெரி குட். நல்ல பேப்பர் படிப்பீங்க. உங்கள் லைஃப்பில் மிக மறக்க முடியாத நிகழ்ச்சின்னா எதை சொல்லுவீங்க? எப்படி மறக்க முடியாத நிகழ்ச்சியை உங்கள் குடும்பத்தில் மறக்க முடியாத நிகழ்ச்சி? கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்போம், மருமகள் பிள்ளைகள் நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிதானே? சந்தோஷமாக இருப்பீங்க. சரி, உங்கள் வீட்டில் நீங்கள் கணவர்கிட்ட கோபப்பட்ட நிகழ்ச்சியை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு கோபப்பட்டீங்க? இதுவரை ஒன்றும் கோபப்பட்டு பார்த்தீங்களா? கோயிலில் இருந்து அந்த ஒன்றியிருந்து பொய் சொல்லலாமா? பொய் சொல்லாமா? ஒரு சில விஷயத்துக்கு ஒரு சில விஷயத்துக்கு கோபப்பட்டாமா? கோபப்பட்டது மாறும். அதுதான் சொல்ல சொன்னேன். கோபப்பட்ட நீங்கள் எதுக்கு கோபப்பட்டீங்கன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. சில சமயம் சாப்பிட வரதுக்கு பிந்தான், வேற 2 வாரத்துக்கு பிந்தான். அதுதான் சொல்ல சொன்னேன். எங்கே போனீர் போய் சாப்பிடாம ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் கோபப்பட்டையில்? அப்படி ஒன்று என்ன புருஷன் இல்லைப்பா. இங்கே வந்திருக்கிறாரா? வரலையா? அப்படியா? நிறைய வேலை உண்டு, அதனால வரது கஷ்டம். அதில் வரல. அப்படி இல்லையா? சரி, ஓகே, குட். எஸ்கேப் ஆகிட்டீங்க. அப்போ வேற ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறீங்களா? அப்போ ஓகே, குட், நன்றி. சரியா? பாட்டு பாட்டு. வாங்க வாங்க. உங்களுக்கு சிவாஜி பிடிக்குமா, ரஜினி, சரி, மற்ற ஜெமினி கணேசன் பிடிக்குமா, எம்ஜிஆர் பிடிக்குமா? யாரை பிடிக்கும் உங்களுக்கு? ராமராஜனை பிடிக்குமா? ராமராஜனையா? காமராஜர் பிடிக்குமா? யாரை பிடிக்கும் உங்களுக்கு நல்லா? காமராஜரை பிடிச்சோம். காமராஜரை பிடிக்குமா? காமராஜரை ஏன் பிடிக்கும்? அவர் காந்தி தாத்தா இல்ல, காந்தி தாத்தா. காமராஜர் நேரடியாக பார்த்துருக்கிறீங்களா? இல்ல, பார்த்ததே இல்லையா? அவர் முள்ளங்கனாவளைக்கு வந்தார் இல்லையா? நான் பார்த்தேன். காமராஜர் அந்த அந்த ஆர்ச்சிக்கு அடிக்கல் போட முந்தி வந்திருந்தார் இல்லையா? வந்தார் இல்லையா? பார்த்தது இல்லையா? அந்த போட்டோ எடுத்து நாளைக்கு நான் பாட்டி காட்டி பாருங்க. நீங்க பெரிய நடிகையா மாறி இருக்கணும் பாட்டி. உங்களை மிஸ் பண்ணிட்டாங்க. சரியா? அடுத்த பிறவியில உங்களை பெரிய நடிகையை நான் மாத்தி தரேன். சரியா? பெரிய வாழ்த்துக்கள். சரிங்களா? ஒரு கச்சரிக்கை பாப்பா. அப்படி வாழ்த்துக்கள். போயிட்டு வாங்க.
உங்களுக்கு எந்த ஊர்? இந்த ஊர் தான். நீ மைக் எப்படிங்க? உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்காரரை எப்படிலாம் திட்டுவீங்க? மைக் 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 எப்படிங்க? வெரி குட். பத்தியில் எப்படிலாம் திட்டுவீங்க? ஒரு திட்டுங்க பார்ப்போம். அந்த கோபத்தை நம்ம இன்னைக்கு திட்டி தீக்கிறோம். இன்னைக்கு திட்டி மனசு ஃப்ரீயாக இன்னைக்கு வீட்டுக்கு போகிறோம். சொல்லுங்க பார்ப்போம். மைக்கில் சிரிச்சாச்சு இல்லைங்க. ஏன் குடிச்சிட்டு வந்தீங்க? இங்கே வரக்கூடாது. பின்னாடி பின்னாடி கேமரா தெரியலையா? வந்த வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்கு. அப்படி தானே? எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? கல்யாணம் முடிஞ்சுதான்? ஓகே, வெரி குட், நன்றி. சரி. நீங்கள் ஸ்கூலில் எத்தனை வகுப்பு வரை படிச்சிங்க? பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களா? 5ஆம் கிளாஸ் வரை போனீங்க. ஸ்கூலுக்கு டெய்லி போவீங்களா? கட்டடிச்சாமல் போனீங்களா? கட்டடிக்காமல் போவீங்களா? நீங்கள் படிக்காமல் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா டீச்சர்கிட்ட போய் என்ன போய் சொல்லுவீங்க? எப்படிலாம் போய் சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்க 5ஆம் கிளாஸ் தானே படித்தேன். பள்ளியாடி கான்வென்ட் சிஸ்டர் மாதிரி நல்ல அன்பாக வச்சுருந்தாங்க. அடிக்கவே மாட்டாங்களா? அடிக்கவே மாட்டாங்க. இப்போ ஸ்கூலில் கான்வென்ட்ல டீச்சர் சிஸ்டர் அடிக்கிறாங்க. பார்த்து சொல்லுங்க, சிஸ்டரை பார்த்து. அடிக்கவே மாட்டாங்க. விளையாட்டு நேரம் கோயிலில் பள்ளியாடி கோயிலில் கூட்டிகிட்டு போய் எங்களை திருமணி ஆராதனை வாசிக்க எல்லாம் வைப்பாங்க. எல்லாம் செய்ய வைப்பாங்க. நாங்கள் நல்ல பிள்ளை தான். நீங்கள் ஸ்கூலில் கட்ட அடித்ததே இல்லை. படித்தேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு வீட்டில் படிக்காமல் அம்மா அப்பா ஏமாற்றிட்டு இருந்தீங்களா? படிப்போமே நாங்கள். ஏமாத்துனீங்களா? ஏமாத்து இல்லையா? எப்படிலாம் ஏமாத்துறீங்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, அந்த டெக்னிக்கை சொல்லி தாங்க எங்களுக்கு. படிக்காம எப்படி உங்க அம்மா அப்பாவை ஏமாத்தினீங்க சொல்லுங்க. படிக்காம உங்க அம்மா அப்பாவை ஏமாத்திருப்பீங்க இல்லையா? படிச்சது போல நடிச்சிருப்பீங்க இல்லையா? அது எப்படி நடிச்சிங்க ஏமாத்தினீங்க சொல்லுங்க பார்ப்போம். மறந்து போச்சா? சரி, உங்க மருமக்க உண்டா? மருமக்க இருக்கிறாங்க. 2 மருமக்க என்ன செல்லம் வச்சிருக்காங்க. இங்கே வந்திருக்காங்க அப்படித்தானே? அதனால வரல. சரி, எல்லா மக்களும் அன்பா வச்சிருக்காங்க. பேர பிள்ளை எல்லாம் தங்கமா வச்சிருக்காங்க. தங்கமா வச்சிருக்காங்க. அப்போ உங்க உடம்பு ஃபுல்லாவும் தங்கம். சரி, போயிட்டு வாங்க. சரி. சரி, இது நேர் விருப்பத்துக்கே போயிடும். அப்படி தானே? உங்கள் பேர் என்ன? லூர்து மேரி. நல்ல அழகான பேர் வச்சுருக்கேன். அப்படி தானே? உங்களுக்கு எது நல்லா பிடிக்கும்? நீங்கள் அந்த காலத்தில் நல்ல திறமையோடு வந்துருன்னு சொல்லி சொன்னாங்க அங்கே வரும்போது. அப்படி தானே? சரி, அப்போ இவங்க லூர்து மேரி அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் சொல்ல, நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். பாட்டெல்லாம் வேண்டாம். எப்படி நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடுன்னு சொன்னாங்க. வேண்டாம் வேண்டாம் ஃபாதர், பாவம். அப்படி தானே? பாவம் விட்டுருவோமா? பாவம்.
சரி, ஏதாவது முதியோர் தினத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருங்க. உங்களுக்கு பிடிச்சி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க. ஏதாவது ஒன்று. எவ்வளோ வந்திருக்காங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க. மாதாவே கன்னி மாதாவே சரணம், உந்தன் ஆதாரம் கன்னி தாதாரம், கன்னி மாதாவே சரணம். வெரி குட். உங்களுக்கு எத்தனை பேர் பாடுறாங்க பார்த்தீங்களா? நன்றி. சரி, ஃபாஸ்டா 4 பேர். யாரு? சரி, உங்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். கல்லானாலும் ஒரு இங்கே இது ஜென்ரலாக ஒரு இதுக்கு இல்லை அது தெரியும், உங்களை கேட்கல, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு அது தெரியும் எனக்கு. நான் அதனால தான் கேட்குறேன், அது தெரிஞ்சு வச்சு தான் கேட்குறேன், தெரியாமையா கேட்குறேன். அது அவங்கள்ட்ட கேட்க முடியாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இந்த வாக்கியத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆளை வாழ்க்கை துணைவராற்றி ஏற்றுக்கொண்ட பின் அதை கடைசி மட்டும் உயிர் இருக்கும் அளவு வரைக்கும் கணவனாட்டு பாதுகாத்து மனைவியாற்று பாதுகாத்து வாழணும். அப்படிதான். பாவம், ஒரு அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு குடிச்சிட்டு வராரு, என்ன செய்யறாங்கன்னு. அப்படி தானே? அப்படி வாழணும் கடைசி வர. அது உங்கள் கருத்து. ஓகே, அப்போ நன்றி. அப்போ சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? மொத்தம் 5 பிள்ளைங்க. மொத்தம் 5 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. அப்படி தானே? எல்லோரும் இங்கே இருக்கிறாங்களா, வெளியே இருக்கிறாங்களா? இப்போ ஒரு பிள்ளை தான் கூட இருக்குது. ஒரு பிள்ளை கூட இருக்குது. எல்லோரும் உங்களுக்கு நல்ல பாசமோ கவனிக்கிறாங்க, அப்படி தானே? எல்லாரும் நல்லா பார்க்குறாங்க. நல்லா பார்க்குறீங்க. சரி, உங்கள் மருமக்க எத்தனை மருமக்க இருக்கிறாங்க? சரி, மருமக்களை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மருமகள், மருமக்கள், மருமக்கள் இருக்கிறாங்க. அதை பற்றி சொல்லலைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்காங்க. உங்கள் இதை பற்றி பொதுவாக மறு பிள்ளைகள் அல்லது மருமகன், மருமகன்கள் பற்றி சொல்லணுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மருமகன் நல்லா இருக்காரு. உங்கள் இதை பற்றி கேட்கல, மொத்தமாக மருமகன் அவங்க நல்லவங்களா நல்லவங்க இல்லையா? மாமனை மாமியார் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? எல்லாரும் நல்லா பார்ப்பாங்க. சமூகத்தில் நல்லா பார்க்குறாங்க. அப்படியா? உங்கள் பக்கத்து வீட்டில் பார்க்கலன்னு சொல்லி நேற்று தான் கம்ப்ளைண்ட் வந்துச்சு எனக்கு. உங்கள் பக்கத்து வீட்டில் போய் சொல்லக்கூடாது. பக்கத்து வீட்டில் அந்த நேசம் அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க வடை சுட்டுட்டு இருந்தாங்க. இந்த வடையை காக்கா தூக்கிட்டு போச்சு. நரி பின்னாடி ஓடிச்சு. அப்போ காக்காயை வடை தூக்கிட்டு போச்சு. காக்காயை வடை தூக்கிட்டு போச்சு. காக்காயை வடை தூக்கிட்டு போச்சு. வடையை காக்கா தூக்கிட்டு போச்சு. வெரி குட். கை தட்டுங்க, ஜோராக கை தட்டுங்க. நல்ல ஞானம் இருக்கு, அப்படிதானே? பாராட்டுகள். அடி 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 அடிக்கூடாது. பிடிங்க பிடிங்க பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணும். போடக்கூடாது. இப்படி கொடுங்க. சரி, 2 வரை எழும்புங்க.
சரி வேண்டாம் மைக்கே வேண்டாம். இப்போ இவங்களுக்கு அழகான ஒரு ப்ரோக்ராம் நானே மனசில் யோசித்தாச்சு, அப்படி தானே? இப்போ அவங்க பாட்டு போடுவாங்க, இவங்க 2 ஸ்டெப் டான்ஸ் ஆடிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் கொடுத்துடலாம், அப்படி தானே? சரியா? பாட்டை போடலாம், மற்றவங்கள கூட ஆடலாம், இவங்க கூட ஆடுங்க ஆடுங்க கூட ஆடுங்க. ஆடுங்க அவங்க கூட. போதும் வெரி பிரைஸ் வாங்கிட்டு போகலாம். முதல் இவங்க இல்லையா? அப்போ நல்ல ஜோரா கை தட்டுவோம். முதல் பரிசு கொஞ்சம் நீக்குங்க. இரண்டாவது பரிசு வாங்கிய 2 பேருக்கு நன்றி. விளையாட்டில் சேர்ந்த அனைவருக்கும் நன்றிகள், பாராட்டுகள். வெரி குட். ஜோடி, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு யார் நல்ல புரிதலோடு இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஹஸ்பண்ட், அவங்க மனைவி. ஹஸ்பண்ட்கிட்ட காதலமாக என்ன செய்ய பாட்டு போட்டுருவாங்க, மனைவிகிட்ட கேள்வி கேட்பாங்க. அதே கேள்வியை கடைசி என்ன கேட்பாங்க, கணவர்கிட்ட கேட்பாங்க. 2 பேர்கிட்ட ஒரே கேள்வி தான், யார் கரெக்டாக அவங்க சொல்கிறாங்க, ஒரே மாதிரி மேட்சாக சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். அப்போ அவங்களுக்கு புரிதல் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் இந்த விளையாட்டு. இதோட நம்ம விளையாட்டை முடிச்சிடும். நிறைய விளையாட்டு கொண்டு வந்தோம், ஆனால் வேண்டாம், நம்ம அடுத்த வருஷம் பார்த்துடலாம். சரியா? இதோட முடிச்சிடுவோம். ஓகே, அந்த மைக்கு கேட்கட்டும், அந்த மைக் வச்சுடு. உங்கள் கணவருக்கு பிடித்த உணவு என்ன? எப்படி? உங்கள் கணவருக்கு பிடித்த உணவு ஃபாஸ்ட்டாக சொல்லணும். சாப்பாடு. என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க கரெக்டா. உங்கள் கணவரின் பிறந்த நாள் என்ன? பிறந்த நாள் தெரியாது. திருமணமாகி சேர்ந்து முதலில் வெளியில் சென்ற இடம் என்ன? திருமணம் ஆகி முதலில் வெளியில் சென்ற இடம் என்ன? முதல்ல எங்க போனீங்க? ஞாபகம் இல்லை. அம்மா வீட்டுக்கு விருந்து போனேன். அது அம்மா வீட்டு எல்லாரும் போவாங்க, நாளே விருந்து ஓடிடுவீங்க. உங்களுடைய கணவர் உங்களுக்கு முதலில் அளித்த பரிசு என்ன? ஞாபகம் இல்லை. உங்கள் கணவருடன் அருமையான குணம் என்ன? அன்பாக இருப்பேன். வெரி குட். இப்போ உங்க வீட்டுக்காரர் எப்படி கரெக்டா சொல்றாருன்னு பார்ப்போம். சரியா? பார்ப்போம். உங்க மனைவி எப்படி சொல்லிருக்காங்க நீங்க பார்க்கணும் இல்லையா? கேளுங்க. உங்களுக்கு பிடித்த உணவு என்ன? சாப்பாடு. உங்களுடைய பிறந்த நாள்? பிறந்த நாள் டேட்டு தெரியாது. திருமணமாகி சேர்ந்து முதலில் சென்ற இடம் என்ன? அந்த நேரத்தில் யாத்திரை ஒன்றும் கிடையாது, வீடோட இருப்பதா. அவங்க அம்மா வீட்டு போறேன்னு சொன்னாங்க, அப்படிதானா? நீங்கள் உங்கள் மனைவிக்கு முதலில் அளித்த பரிசு என்ன? பரிசு துணி எடுத்து கொடுத்தது. பத்தியெல்லாம் ஏமாத்தி போட்டாங்க. உங்களுடைய அருமையான குணம் என்ன? குணம் நல்ல குணம்தான், எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். அவ்வளோதான். வெரி குட். அப்போ எப்படி ஒரு ரெண்டு சரியா சொல்லியிருக்காங்க, அப்படிதானே? அப்போ ஓரளவு சரி, நல்லா கைத்துடுங்க. வெரி குட். எங்கள் வீட்டில் போய் கேளுங்க. சரி, அடுத்து அங்கே வைங்க மைக்கு. ஒரு நாள் பிடிச்சி கொடுங்க, அவங்க நல்ல கை நாங்கள் பிடிச்சி தரோம். நீ மறக்க எங்கே பின்னாடி வெயிட் மக்கள் மறைக்க பின்னாடி வா. தயவு செய்து யாரும் போக வேண்டாம். சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் உணவு உண்டு, எல்லாருக்குமே உணவு உண்டு. சரிங்க, உள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு உண்டு. அதில் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம், சாப்பாடு அருந்து விட்டு செல்லலாம் எல்லாருக்கும். உங்கள் மனைவி சமைப்பதில் பிடிக்காத உணவு என்ன?
பிடிக்காத உணவு என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. மனைவி சமைக்கும் எந்த பொருளையும் நான் விரும்பி சாப்பிடுவேன். உங்கள் மனைவி உங்களுக்கு சாப்பாடு ஊட்டியதுண்டா? அப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய வந்ததுண்டு, அப்படி செய்ததும் உண்டு. நீங்கள் தவறு செய்து அடி வாங்கியதுண்டா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டதில்லை. நீங்கள் தவறு செய்யாமலே மன்னிப்பு கேட்டதுண்டா? தவறு செய்யாமல் மன்னிப்பு கேட்பதில்லை. தவறு செய்தல் கட்டாயம் 5 வயது குழந்தையாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்பேன். உங்கள் மனைவிக்கு பிடித்த பாடல் என்ன? அது சொல்வதற்கு எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொருடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து அந்த பாடல்கள் ஒவ்வொருத்தருக்கும் விருப்பமாக இருக்கும். எனவே எந்த பாடல் என்று குறிப்பிட்ட எந்த ஒரு பாடலையும் சொல்வதற்கு இல்லை. பரவாயில்ல, நல்லா சமாளிச்சிட்டாங்க இல்லையா? மக்களை பின்னாடி பின்னாடி வந்துடணும். நல்லா சமாளிச்சிட்டாங்க இல்லையா? நீங்கள் சமைத்ததில் உங்கள் கணவருக்கு பிடிக்காத உணவு என்ன? சமைத்தது பிடிக்காத உணவு, உங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்காத உணவு. மைக்கில் டக்குன்னு எல்லா உணவும் தான் பிடிக்கும். மைக்கு பிடிச்சு விடுறீங்க. எல்லா உணவும் பிடிக்கும். ஒரு ஆள் பிடிங்க. நீங்கள் உங்கள் கணவருக்கு சாப்பாடு ஊட்டியதுண்டா? இல்லை. கை தட்டுங்க நீங்க. உங்கள் கணவர் தவறு செய்து நீங்கள் அடி கொடுத்ததுண்டா? இல்லை. அவர் தவறு செய்யாமலே உங்களிடம் மன்னிப்பு கேட்டதுண்டா? இல்லை. உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாட்டு? பாடணுமா? ஏண்டா ரெண்டே ஒரு பாட்டு, என்ன பாட்டுன்னு சொன்னா போதும். பாட்டு ஒன்றும் இப்போ ஒரு மாதிரி இல்லையா? என்ன பாட்டு? என்ன பாட்டு? நீங்க சும்மா ஒரு மாதிரி இல்லை. ஒரு பாட்டும் ஒரு மாதிரி இல்லை. சரி, ஓகே, கஷ்டப்பட வேண்டாம். ஓகே, கை தட்டுங்க, வாழ்த்துக்கள், நல்லா சொன்னாங்க. அடுத்து இங்க அவங்கள மைக்க கொடுங்க, பிடிப்பீங்க. மக்கள் இவங்கள்ட்ட கடைசி பார்த்து ஃபாஸ்டா மக்களுக்கு. உங்கள் கணவர் உங்களை முதலில் பார்த்த இடம் என்ன? எந்த இடத்தாச்சு பார்த்தாங்க? வீட்டில் வந்து தான் பார்த்தாரு. உங்கள் விருப்பத்தை முதலில் சொன்னது யார்? அவர் பொண்ணு பார்க்க வந்து அவரை சொன்னார். அவரே சொல்லிட்டாரா? நீங்கள் இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் சந்தித்ததுண்டா? இல்லை. நீங்கள் காதலித்ததுண்டா? இல்லை. டைவர்ஸ் தான் போகிறோம் வீட்டில் போய். நீங்கள் சமைப்பதில் உங்கள் கணவருக்கு பிடித்த உணவு என்ன? சாப்பாடு. வெரி குட். உங்கள் மனைவியை முதலில் பார்த்த இடம் என்ன? எட்டு பார்த்தேன். யாருக்கா வீட்டில்? அதே வீட்டில் எட்டனு வீட்டில் இருந்தால் எட்டனு தான் வீடு. முதலில் விருப்பத்தை சொன்னது யார்? முதலில் விருப்பத்தை சொன்னது யார்? விருப்பத்தில் நாங்கள் 2 பேரும் இஷ்டப்பட்டேன் கட்டுனது அன்னைக்கு. முதலில் சொன்னது முதலே சின்னதா யார் சொன்னது? நீங்க சொன்னீங்களா அவங்க சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. முதல்ல அவங்க தான் சொன்னாங்க, 2வது நானும் சொன்னேன். நீங்கள் இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் சந்தித்த இடம் உண்டா? அது நிறைய இடம் உண்டு. நான் நிறைய இடத்துக்கு வேலையை போவேன்.
என்ன அதெல்லாம் தேவைக்கு ஏறாதில்ல, கதைக்கு ஏறாதில்ல, அதெல்லாம் கதைக்கு ஏறப்பா இல்லை. நீங்கள் காதலித்ததுண்டா? காதலித்ததுண்டா? நாங்கள் இப்போ காதலிச்சில்ல, நேரமாக காதலிச்சிருந்தோம். உங்கள் மனைவி சமைப்பதில் உங்களுக்கு பிடித்த உணவு? அது எல்லா வகையும் சாப்பிடும் இஷ்டத்துக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சது எது? அவங்க சமைக்கிறதுல ரொம்ப பிடிச்ச உணவு எது? அது சாதாரண நல்ல உணவாக நல்ல எதிர்ப்பாக இருந்தால் எல்லா சாப்பாடும் நாங்கள் நல்ல முறையில் வச்சு சாப்பிடுவோம். அப்போ மிக சிறப்பாக அழகான தங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகளை, வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆமாம், அப்போ எல்லா ஜோடிக்கும் நம்ம ஒரு பரிசு கொடுத்துருவோம், அப்படிதானே? கணவன் மனைவி சேர்ந்தே வந்து வாங்கிருங்களா? ஆமாம், வாங்க வாங்க, சேர்ந்து ஜோடியாக வந்து வாங்கிருங்களா? இவங்க ஜோடி தானே? சரி, சேர்ந்து கை தட்டுங்க. ஓகே, குட். ரெண்டாவது ஜோடி. மெதுவாக போங்க. ரெண்டாவது ஜோடி. வாழ்த்துக்கள். கேமரா இல்லை. சரியா? வெரி குட். மெதுவாக இறங்கி போனால் மெதுவாக கீழே பிடிச்சி விட்ருங்களா அவங்கள. மூணாவது ஜோடி. வாழ்த்துக்கள். சரியா? வந்திருக்காங்க. ஆமாம், அது உண்டு. நீங்கள் உட்காருங்க. அடுத்தது சரிங்களா? உங்கள் சார்பாக, முதியோர் சார்பாக அந்த ஒரு அனுபவத்தை இவங்க பேசுவாங்க. பேசி முடிந்தவுடன் முதியோர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படும். உடன் நம்ம சாப்பாட்டுக்கு போயிடலாம். திருப்பாடல் 92 இருக்கு. என்ன இருக்குதுன்னாக்கி, நேர்மையாய் நடப்போர் பேரீச்சை மரம் போலவும் கேதுரு மரம் போலவும் செழித்து வளர்வர். அவர்கள் வந்து ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்ட மரம் போல ஆலய முற்றங்களில் செழித்து வளர்வர். முதிர் வயதிலும் கனி தருவர். இந்த வசனத்தை கூறி நான் முடிக்கிறேன். என் தேவனுக்கு நான் இன்னும் அதிகமாக என்னை எடுத்து அவர் பயன்படுத்துவதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். நீங்கள் நல்ல உடல்நலத்தோடு ஆசிரோடு இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கடவுளிடத்திலே நீங்கள் தினந்தோறும் ஜெபியுங்கள். தயவுசெய்து நீங்கள் வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடாது. சரியா? அதான் நான் சொல்கிறது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, முடியலைன்னு சொல்லி வீட்டில் இருந்தீங்கன்னா அது உங்களை முடக்கி விடும். நீங்கள் என்ன செய்யணும்? வெளியே நடக்கணும், வெளியே வரணும், கோயிலுக்கு வரணும், அன்பியத்து போகணும். ஏதாவது பணிகள் தயவு செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்காக நம்ம ஆலயத்தில் என்ன செய்ய போகிறோம்? ஒரு முதியோருக்காக என்ன செய்ய போகிறோம்? முதியோருக்காக ஓய்வு ஒரு கட்டிடம் கட்ட போகிறோம், அப்படி தானே? மனமகிழ் இல்லம் அப்படி என்று பகல் வேளையிலே திறந்திருக்கும். பகலில் வீட்டில் தனிமையாக இருக்கின்றவர்கள் இங்கே வந்து என்ன செய்யலாம்? டிவி பார்க்கலாம். சின்ன விளையாட்டு காரியங்கள் எல்லாம் அதிலே வைத்து இருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம்? பகல் நேரத்திலே வந்து ஒரு 4-5 பேர் வந்து பேசலாம். வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? தனிமையாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? நம்முடைய ஆலயத்திலே வந்து அந்த ஓய்வறை மனமகிழ் இல்லத்திலே வந்து நீங்கள் என்ன செய்யலாம்? மகிழ்ந்து இருக்கலாம். சரியா? எனவே உங்களை நான் வாழ்த்துகின்றேன், நன்றி கூறுகிறேன். போதோன்னு நீங்கள் மனசில் சொல்வதெல்லாம் எனக்கு கேட்குது. உங்களை வாழ்த்துகிறேன், நன்றி. இப்பொழுது நம்முடைய 50 ஆண்டு நிறைவு செய்தவர்களுக்கு நாம் பரிசு. பொன்விழா காணும் நம் கதாநாயகர்களுக்கு நினைவு பரிசு வழங்குதல்.
பங்கு தந்தை அவர்களே, சங்கைக்குரிய கன்னியர்களே, இங்கு வந்திருக்கும் முதியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வயதான காலத்தில் தள்ளாடும் வயதில் காடு வீடு போவோ என்றது, காடு வாவா என்றது, அந்த நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த முதியோர் தினத்தை ஏற்பாடு செய்துள்ள நம் பங்குத்தந்தை அவர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய முதியோர்கள் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்குத்தந்தை அவர்கள் மனமோந்து இதை ஏற்பாடு செய்தாலும் அவர்களுடைய எண்ணத்திற்கு வடிவு கொடுத்து அதற்கு ஆக்கமும் ஊக்கமும் புரிந்த பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கு முதியோர்களாகிய நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய இந்த முதியோர் தின கொண்டாட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் கன்னியர்கள், அவர்களும் இந்த நாள் நம்மோடு சேர்ந்து கொண்டாட வருகை தந்து நம்மை மகிழ்வித்தமைக்கு அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக முதியோர்களாகிய உங்களுக்கு உங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன்.